ஹாய் எவ்ரிவன். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல ரொம்ப முக்கியமானதே பிரைஸ் தாங்க. அந்த பிரைஸை கிளியரா பார்க்கறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது பிரைஸ் சார்ட்ஸ் தான். பிரைஸ் சார்ட்ஸ்ல லைன் சார்ட், ஹெக்கினேஷி, பாயிண்ட் அண்ட் ஃபிகர் அந்த மாதிரி பல டைப் இருந்தாலும் ரொம்ப ஈஸியானதும் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப புரியுற மாதிரி இருக்கிறதும் கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் நான் கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ் பற்றி தான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்னா என்ன, அதை எப்படி ரீட் பண்ணுறது, ஸ்ட்ரென்த் கேண்டில்ஸ்னா என்ன, புல் கேண்டில், பியர் கேண்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு கேண்டிலுக்கு பின்னாடியும் இருக்கிற கிளியர் சைக்காலஜியும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த கேண்டிலை எப்படி பார்க்கறது, கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை எப்படி பார்க்கறதுன்னு ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். நமக்கு கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒன்று உங்களோட புரோக்கர் சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ் இல்லை ஏஞ்சல் ஒன், அவங்க எல்லாருமே சார்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய tradingview.com அப்படின்ற சைட்டில் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் tradingview.com போயிடுங்க. trading.com போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த சார்ட்டில் இந்த கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் டைப் ஆஃப் சார்ட் ஓப்பன் ஆகும். லைன் வித் மார்க்கர்ஸ், ஸ்டெப் லைன், ஏரியா, அந்த மாதிரி ஏகப்பட்ட சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஹெக்கினேஷி, ரெங்கோ, லைன் பிரேக்னு. பட் நமக்கு வேண்டியது கேண்டில்ஸ் தான். ஸோ மேலே ஃபர்ஸ்ட் பாஸ்ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் கேண்டில்ஸ். இந்த கேண்டில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு நம்ம முன்னாடி வந்துடும். அதே மாதிரி இந்த கேண்டில்ஸ் கிளிக் பண்ண இடத்துக்கு ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் இருக்கும். இந்த டைம் ஃப்ரேமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 மினிட் டைம் ஃப்ரேம்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு கேண்டிலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டில் என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா 5 மினிட்ஸில் இந்த ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. இப்போ உங்களுக்கு வந்து 1 ஹவர்ல இந்த கேண்டில் எப்படி மூவ் ஆயிருக்கும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 1H அதாவது 1 ஹவர்னு டைப் பண்ணீங்கன்னா 1 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு கேண்டிலுமே 1 ஹவரில் இந்த கேண்டில் எப்படி மூவ் ஆச்சு, ப்ரைஸ் வந்து 1 ஹவரில் எப்படி மூவ் ஆச்சு அப்படின்றத காமிக்குதுன்னு அர்த்தம். 1 டேக்கு பார்க்கலாம், இது 1 டேல என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டைம் ஃப்ரேம் மாறும் போதும் அந்த சார்ட் பேட்டர்ன் கண்டிப்பாக வித்தியாசப்படும். பிகாஸ் வாட் யூ ஆர் சீயிங் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் டைம் ஃப்ரேம். 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா 1W கிளிக் பண்ணுறேன். ஸோ 1 வீக் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. பட் 1 டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கடைசி கேண்டில் வந்து கிரீன் கேண்டிலாக இருக்குது. பிகாஸ் இந்த 1 டே கேண்டில் 1, 2, 3, 4, 5 இந்த 5 டேஸும் சேர்ந்தது தான் இந்த 1 வீக் கேண்டில். இப்போ உங்களுக்கு 1 வீக் கேண்டிலில் நான் ஒரு பாக்ஸ் போடுறேன். இந்த 1 வீக் கேண்டிலில் 1 டேன்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக் கேண்டில் எத்தனை கவர் பண்ணியிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் 5 டேஸை கவர் பண்ணது தான் அந்த 1 வீக் கேண்டில். இப்படி தான் ஒவ்வொரு கேண்டிலும் அந்த பர்டிகுலர் டைமுக்கான ரெக்கார்டை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கிரீன் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதையும் ரெட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் கேண்டில் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100, 105, 110, 95 அப்படின்றத நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸோட மூவ்மெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் டேக்கு. கிரீன் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒரு ஸ்டாக் வந்து 100ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 100ல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கு கொஞ்சம் கீழே போய் 95ல் வந்துச்சு. 95 வரைக்கும் வந்ததுக்கப்புறமா அகெயின் கொஞ்சம் மேலே போயிட்டு 110 வரைக்கும் போயிட்டு ஸ்டாக்கு திருப்பியும் 105ல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 100ல் ஸ்டார்ட் ஆன ஸ்டாக் ப்ரைஸ் கடைசியாக அந்த டே முடியும் போது 105ல் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 105ல் வந்து முடியுது அப்படின்னா 100லேருந்து 105 ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிரீன் கேண்டில், தட் இஸ் எ ப்ராஃபிட்டபிள் டே. ஏன்னா 100 rupees இருந்த ஸ்டாக் 105 மாறிடுச்சு. ஸோ அந்த இடத்துல தான் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இப்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள், இதோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 105ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 105ல் ஸ்டார்ட் ஆகி ப்ரைஸ் வந்து 110 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறமா ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து அப் டு 95 வரைக்கும் போகுது. 95ல் வந்ததுக்கப்புறமா அந்த டேவோட எண்டில் 100 வரைக்கும் வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுது. இட் மீன்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 105ல் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் கடைசியாக முடிஞ்சது வந்து 100ல் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத நமக்கு டினோட் பண்ணுது. ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது நமக்கு லாஸ்ட் டே, அப்படி இல்லைன்னா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடும். ஃபைன், இப்படி தான் கிரீன் கேண்டிலும் ரெட் கேண்டிலும் ஃபார்ம் ஆகுது
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேண்டில்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு 4 மூவ்ஸ் இருக்கு. 3 பார்ட்ஸ் இருக்குங்க. 4 மூவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து முன்ன சொன்ன மாரியே எந்த பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுதோ, அதாவது இன்னைக்கு தான் மண்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த மண்டே அன்னைக்கு 9:15க்கு ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, அந்த ஓப்பன் ஆகுற பிரைஸ் இருக்கு இல்லையா? சப்போஸ் இது வந்து 100 அப்படின்னா அதுதான் ஓப்பன் பிரைஸ்ன்னு சொல்றோம். அந்த பிரைஸ நம்ம ஓப்பன்னு சொல்றோம். அந்த டேல அது எந்த அளவுக்கு ஸ்டாக் கீழ போயிருக்கோ, அந்த பிரைஸ் பாயிண்ட்ட நம்ம லோ அப்படின்னு சொல்றோம். அதே மாரி எவ்வளோ தூரம் மேல போயிருக்கோ, அந்த பாயிண்ட்ட நம்ம ஹைன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது வரைக்கும் ஹைல போயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு மேல ஹை போகல. கீழ வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த க்ளோஸ் ஆன இடத்துல, அதாவது 3:15க்கு ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எந்த பிரைஸ்ல க்ளோஸ் ஆகுதோ அதை நம்ம க்ளோஸ்ன்னு சொல்றோம். இதுதான் 4 மூவ்ஸ் ஆஃப் த கேண்டில்ங்க. நீங்க ஏதாவது ஆர்டிக்கல்லையோ இல்ல சோசியல் மீடியாலயோ இல்ல ட்ரேடிங் வியூல கூட பார்த்தீங்கன்னா, இந்த OHCL அப்படின்றத மார்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த OHCL அப்படின்னா என்னன்னா, ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். ஓப்பன் அப்படின்றது ஸ்டாக் ஓப்பன் ஆன பிரைஸ். ஹை அப்படின்றது ஸ்டாக் அன்னைக்கு எவ்வளவு தூரம் மேல போயிருக்கு அப்படின்றதோட பிரைஸ். லோ அப்படின்றது அன்னைக்கு எவ்வளவு தூரம் கீழே போயிருக்கோ அதோட பிரைஸ். க்ளோஸ் அப்படின்றது எப்போ க்ளோஸ் ஆச்சோ அதோட பிரைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டீட்டெயில்ஸுமே நமக்கு ரொம்பவே முக்கியம். அதை வச்சு தான் கேண்டில் சைக்காலஜியை நம்மளால அனலைசிஸ் பண்ண முடியும். அதை எப்படி பண்றதுன்றதை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். 4 மூவ்ஸ் சொன்னேன் இல்லையா? அதுக்கு அடுத்தது கேண்டில்ஸ்க்கு 3 பார்ட்ஸ் இருக்குங்க. அது எப்படி 3 பார்ட்ஸ் அப்படின்னா, இப்போ இதுதான் நான் ஓப்பன் பாயிண்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த இடத்த நான் ஓப்பன் சொல்லியிருந்தேன். இந்த இடத்த நான் க்ளோஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஓப்பனுக்கும் க்ளோஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஜோனை தான் நம்ம பாடி ஆஃப் த கேண்டில்னு சொல்றோம். இந்த பாடி ஆஃப் த கேண்டில் ரொம்பவே முக்கியம். இந்த பாடியை வச்சு தான் நம்ம கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பாடி ஆஃப் த கேண்டில். இந்த பாடி ஆஃப் த கேண்டிலுக்கு மேல ஸ்டாக் வந்து மேல கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே வந்து இருக்கு இல்லையா? அது பேரு நம்ம விக் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஷேடோ அப்படின்னு சொல்லுவோம். கீழே வந்ததை வந்து நம்ம விக், ஷேடோ ஆர் டெய்ல் மூணுமே நம்ம இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம். இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட அப்படின்றத சொல்றேன். ஸோ விக், ஷேடோ, டெய்ல் அப்படின்றது எல்லாமே பாடி கேண்டலுக்கு வெளியில ஃபார்ம் ஆகுறத தான் நம்ம யூஸ்வலா விக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் விக்ஸ், ஆர் யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் ஷேடோஸ். இது ரெண்டும் ஷேடோஸ். இது வந்து பாடி ஆஃப் த கேண்டில். நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கேண்டில்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி. அதாவது ஒரு கேண்டில் புல்லிஷா இல்ல பேரிஷா அந்த பர்டிகுலர் டைம்ல செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்களா இல்ல பையர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத இதை வச்சு ஈஸியாவே கண்டுபிடிக்கலாம். இங்க வந்து நான் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை பல டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்கை வரைஞ்சிருக்கேன். இதுல மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேண்டில்ஸோட ஹையும் லோவும் சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கேண்டில்ஸோட ஹையும் ஒரு லைன்ல தான் இருக்கு. அதே மாதிரி எல்லா கேண்டில்ஸோட லோவும் ஒரே லைன்ல தான் எண்ட் ஆகுது. ஹையும் லோவும் ஒரே பாயிண்ட்ல தான் இருந்தாலும் பாடி ஆஃப் த கேண்டில் மட்டும்தான் மாறுது. இதுல நல்ல பெரிய பாடி இருக்கு, இதுல கொஞ்சம் பாடி வந்து சின்னதா இருக்கு. இந்த கிரீன் கலர்ல இருக்கிற பார்ட்டை சொல்றேன். அதே மாதிரி இந்த ரெட் கேண்டில் பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் த கேண்டில் ரொம்பவே பெருசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பாடியை வச்சு எப்படி நம்ம ஸ்ட்ரென்த் அசஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ கீழே பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு மார்க் பண்றதுக்காக பண்ணியிருக்கேன். இந்த கிரீன் கேண்டில் தான் இருக்கிறதுலே வெரி புல்லிஷ். அப்புறம் நியூட்ரல். இந்த கேண்டில்ஸ்ல நியூட்ரல், ரொம்ப புல்லிஷும் இல்லை ரொம்ப வீக்கும் இல்லை. அதுக்கப்புறமா போக போக இது லெஸ் பியரிஷ். இது லாஸ்ட் வந்து வெரி வெரி பியரிஷ். ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சைக்காலஜி வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? இந்த கேண்டிலோட ஓப்பன் பாயிண்ட் இதுதான் இல்லையா? இந்த கேண்டிலோட ஓப்பன் பாயிண்ட் இதுதான். ஸோ இங்கேருந்து மூவ் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்திருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போயிருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்திருக்கோம், அதுக்கப்புறம் மேலே போயிருக்கோம். ஆனால் எண்ட் ஆகும்போது இந்த இடத்துல எண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த கேண்டில், அதோட ஓப்பனும் க்ளோஸும் ஹையும் லோவும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேண்டில் ஸ்டாக்ல செல்லர்ஸ் வந்து ஒரு இடத்துல கூட டாமினேட் பண்ணல. ஈவன் தோ இந்த ஸ்டாக் இப்படி மூவ் ஆயிருந்தா கூட ஒவ்வொரு தடவை செல்லர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை கொண்டு போகும்போது பையர்ஸ் புஷ் பண்ணி இந்த ஸ்டாக்கை டே எண்ட்ல, அந்த டேவோட எண்ட்ல ஹையஸ்ட் பாயிண்ட்ல கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே புல்லிஷான கேண்டில். சரி, இப்போ இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படியே மேலே போயிடுச்சு. மேலே போனதுக்கு அப்புறமா இவ்வளோ தூரம் பையர்ஸ் டாமினேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால ஸ்டாக் பிரைஸ் அப்படியே கீழே வந்து கடைசியா க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே வந்து கடைசியா இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து கொஞ்சம் புல்லிஷ்னஸ் கம்மியா இருக்கு. ஏன்னா செல்லர்ஸ் வந்து நல்லாவே டாமினேட்
டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த கேண்டில் வந்து லெஸ் புல்லிஷ், ஒயில் இந்த கேண்டில் வந்து வெரி ஹை புல்லிஷ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த 2 கேண்டில்ஸை நீங்க பாருங்க. இந்த 2 கேண்டில்ஸும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து அந்த அளவுக்கு பெரிய புல்லிஷ்னஸ் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப கொஞ்சம் நியூட்ரல். ஏன்னா செல் சைட்லயுமே மூவ்மெண்ட் இருந்திருக்கு, பை சைட்லயுமே மூவ்மெண்ட் இருந்திருக்கு. செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல செல் பண்ணி கொண்டு போனாலும் பையர்ஸ் அகைன் புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மேலே போகும்போது பையர்ஸ் டாமினேட் பண்ணாலும் செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு வந்து அது ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல முடிச்சிருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் புல்லிஷ்னு சொல்லலாம். ஏன்னா கேண்டில் வந்து ஓப்பன் பிரைஸை விட க்ளோஸ் பிரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால கிரீன் கேண்டிலாக ஃபார்ம் இருக்கிறதுனால கொஞ்சம் புல்லிஷ்னு சொல்லலாம். பட் இட் சீம்ஸ் டு பி நியூட்ரல். ஏன்னா வந்து ரொம்ப புல்லிஷ்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் வீக் கேண்டில்னும் கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேலண்டர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஓப்பன் வச்சுக்கோங்களேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்துச்சு, அகெயின் மேலே போச்சு. மேலே போனதுக்கப்புறமா செல்லர்ஸ் மீண்டும் அந்த ஸ்டாக்கை வந்து புஷ் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓப்பன் பாயிண்ட்டும் க்ளோஸ் பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட க்ளோஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்டிசிஷன் கேண்டில்னு சொல்லலாம். ஒய் இன்டிசிஷன் அப்படின்னா டிசைட் பண்ண முடியல யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. பையர்ஸும் செல்லர்ஸும் 2 பேருமே ஒரே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருந்திருக்காங்க. இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆன விதமே வந்து எங்கேயுமே மூவ் ஆகல. ஃபைட் மட்டும்தான் நடந்திருக்கே தவிர ரிசல்ட் எதுவுமே வரல. ஸோ திஸ் கேண்டில் இஸ் ஏ நியூட்ரல் கேண்டில். பட் நியூட்ரல் கேண்டிலும் நிறைய இடத்துல சூப்பர்பான ட்ரேட் டிசிஷன்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ அது என்னன்றதை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கேண்டில் நீங்கள் பாருங்க. திஸ் கேண்டில் இதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட். இந்த கேண்டிலோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் இந்த கேண்டில் இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த கேண்டிலோட ஓப்பன் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்க. இந்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கீழே வந்திருக்கும், கொஞ்சம் மேலே போயிருக்கும், கொஞ்சம் கீழே வந்திருக்கும், கொஞ்சம் மேலே போயிருக்கும், கொஞ்சம் கீழே வந்திருக்கும். அதுக்கப்புறம் டேவோட எண்டில் இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ பையர்ஸ் எப்போல்லாம் ஜம்ப் பண்ணி இந்த ஸ்டாக்கை புஷ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் செல்லர்ஸ் வந்து அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் மேலேருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்த மாதிரி இருந்தாலும் அது அப்படி வந்திருக்காது. ஏன்னா ஒரு டேவோட மூவ்மெண்ட்ல அந்த ஸ்டாக் வந்து கீழே வந்து கொஞ்சம் மேலே போய் கீழே வந்து கொஞ்சம் மேலே போய் கீழே வந்து கொஞ்சம் மேலே போய் தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது டெய்லி டைம் ஃப்ரேம் அப்படின்னா நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். மேலே கீழே போய் தான் கடைசியாக டே எண்டில் வந்து அது ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில்னா என்ன, பேரிஷ் கேண்டில்னா என்ன அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். புரியலனா இந்த பார்ட்டை திருப்பி பாருங்க, இன்னும் ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேண்டில்ஸோட வீக் அனாலிசிஸ். வீக் அப்படின்றது நான் சொன்னிருந்தேன் இல்லையா, ஷேடோஸ்ன்னு சொல்லுவோன்ட்டு, அதை தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வீக் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயிலை நமக்கு தருது. அது என்ன டீட்டெயில்ன்றது இந்த கேண்டில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரி, 2 கேண்டில்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 2 கேண்டிலோட பாடியும் சேம் சைஸ் தான். இதுவும் சேம் சைஸ் தான், இதுவும் சேம் சைஸ் தான். பட் ஸ்டில் இந்த கேண்டில் வந்து ஐ ஃபீல் திஸ் இஸ் மோர் புல்லிஷ் தேன் திஸ் கேண்டில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன விதத்தை பாருங்க. இந்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு இந்த லோவை டச் பண்ணதுக்கு அப்புறமா பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து ஸ்டாக்கோட ப்ரைஸை மேலே புஷ் பண்ணி கடைசியாக இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பாயிண்ட் இது, க்ளோஸ் பாயிண்ட் இது. பட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, கொஞ்சம் கீழே போயிருக்கு, அதுக்கப்புறம் மேலே வந்திருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே பாடி சைஸ் வந்து சேமாக இருந்தால் கூட இந்த மேக்னிடியூட் ஆஃப் மூவ் பாருங்க, லோலேருந்து இது இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து லோலேருந்து மூவ் ஆன விதம் வந்து இவ்வளோ தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 டிஸ்டன்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணால் இந்த ஸ்டாக் இந்த கேண்டலை விட இது ஆல்மோஸ்ட் 2x வந்து அதிகமாக மூவ் ஆயிருக்கு. ரைட்? ஸோ இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கிறதுனால என்னோட இதில் திஸ் இஸ் மோர் புல்லிஷ் தேன் திஸ் கேண்டில். இப்படி தான் வீக் அனாலிசிஸ் வச்சு நம்ம பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது கூட ஜஸ்ட் ரிவர்ஸ் தான் இது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கேண்டிலோட பாடியும் சேம் லென்த் தான். இந்த கேண்டிலும் சேம் லென்த், இந்த கேண்டிலும் சேம் லென்த். பட் இந்த கேண்டிலோட மூவும் இந்த கேண்டிலோட மூவும் சேம் கிடையாது. இந்த கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இந்த லோவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட மூவ் வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் இருக்கு. அதே மாதிரி இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதோட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கு.
ஸோ இந்த 2 மூவையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்த மூவ் வந்து ஆல்மோஸ்ட் 2x தேன் திஸ் மூவ். ஸோ செல்லர்ஸ் வந்து இங்க கிளியரா டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விக் தான் நமக்கு வந்து அதுக்கான இண்டிகேஷன தருது. இந்த விக் இல்லைன்னா நம்மனால செல்லர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியாது. இந்த விக் நம்ம அனலைசிஸ் பண்றதுனால தான் செல்லர்ஸ் வந்து பிரைஸ் அவ்வளவு தூரம் மூவ் ஆனதை கீழே புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியுது. ஸோ இந்த கேண்டில் வந்து ஹைலி பேரிஷ் வென் கம்பேர்ட் டு திஸ் கேண்டில் அப்படின்றது நம்ம கிளியரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிலோட சைஸ் வச்சு அதோட ஸ்பீட் ஆஃப் மூவ் அல்லது மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் கீழே வந்துட்டே இருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே வந்துட்டே இருக்கு. இங்க கீழே வருது, அதுக்கப்புறம் இங்க கீழே வருது, இங்க கீழே வருது, அதுக்கப்புறம் ஃபைனலா இங்க கீழே வருது. பட் ஒவ்வொரு தடவையும் நீங்க நோட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நீங்க பார்க்கலாம். இந்த பாடியோட சைஸ் இதை விட பெருசா இருக்கு, ஆர் இந்த பாடியோட சைஸ் ப்ரீவியஸா ஃபார்ம் பண்ண கேண்டிலை விட சின்னதா இருக்கு. இந்த பாடியோட சைஸ் ப்ரீவியஸா ஃபார்ம் பண்ண கேண்டிலோட சின்னதா இருக்கு. ஸோ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கூட ஒவ்வொரு தடவை ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதோ அதோட சைஸ் ப்ரீவியஸ் கேண்டிலோட சைஸை விட சின்னதாயிட்டே வருது. ஃபைனலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிசிஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இந்த இன்டிசிஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து ஒரு பிக் கிரீன் கேண்டில். இந்த கேண்டிலோட சைஸ் ஆல்மோஸ்ட் இந்த மற்ற கேண்டிலோட சைஸை விட 2 to 3x பெருசா இருக்கு. தட் ஐ கால் இட் அஸ் பவர் கேண்டில் ஆர் மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பவர் கேண்டில் ஆர் மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பர்டிகுலரா இந்த இன்டிசிஷன் கேண்டில் நியூட்ரல் கேண்டிலுக்கு அப்புறம் இந்த பவர் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா இட் இஸ் எ கிளியர் இண்டிகேஷன் தட் பையர்ஸ் ஹேவ் கம் இன் டு கண்ட்ரோல். இனிமேல் பையர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை மேலே தான் கொண்டு போக போறாங்க, மேக்ஸிமம் சான்சஸ் அதுக்கு தான் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஈஸியாகவே ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு அழகான ட்ரேடும் எடுக்க முடியும். இதுக்கு கீழே நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த கேண்டில் நம்ம க்ளோஸ் ஆகும்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் பவர் கேண்டில். பவர் கேண்டில் நீங்கள் மொமெண்டம் கேண்டில்னு சொல்லலாம், இல்லை ஸ்ட்ரென்த் கேண்டில்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மொர்பாசோ கேண்டில்னு சொல்லுவோம். அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுல இந்த பவர் கேண்டில் வந்து அட்லீஸ்ட் 2 to 3x ஆர் சம்டைம்ஸ் ஈவன் 5x பிக்கரா இருக்கும் ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன கேண்டில்ஸோட. ஸோ ஐ ஹோப் நான் உங்களுக்கு கிளியராகவே கேண்டில் ஸ்டிக்ஸோட பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறேன், எக்ஸசைஸ் தான். இந்த கேண்டில்ஸை பாருங்க, இதுல 2 கேண்டில்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 2 கேண்டில்ஸ்ல விச் ஒன் இஸ் மோர் புல்லிஷ் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பாஸ் பண்ணுங்க, ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்க. விச் ஒன் இஸ் மோர் புல்லிஷ், லெஃப்ட் சைடா ரைட் சைடா? லெஃப்ட் சைட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கா, ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கீழே போயிருக்கு. கீழே போயிட்டு மேலே வந்துட்டு கரெக்டாக இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஹையும் இதோட க்ளோஸும் அட் த சேம் லெவல் இருக்கு. இதுக்கு ஹை விக்கே இல்லை பாருங்க, மேலே வந்து விக்கே இல்லை. இதோட ஹையும் க்ளோஸும் வந்து சேம் லெவல் இருக்கு. ஆனால் இந்த கேண்டில்ல இங்க அதே மூமெண்ட் தான் கீழே போயிட்டு மேலே வந்துச்சு. பட் இந்த மேலே போகும்போது ஒரு சின்னதாக ஒரு சொட்டு வச்ச மாதிரி செல்லர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை கொஞ்சம் கீழே வந்து இங்கே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து புல்லிஷ் கேண்டில் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இது புல்லிஷான்னு கன்சிடர் பண்ணால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் திஸ் கேண்டில் இஸ் வெரி புல்லிஷ் தேன் திஸ் கேண்டில். ஏன்னா மேலே இந்த விக்கே ஃபார்ம் ஆகல, இந்த விக்கே ஃபார்ம் ஆகாமல் பியூட்டிஃபுல்லாக இது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இந்த கேண்டில். ஸோ திஸ் கேண்டில் இஸ் மோர் புல்லிஷ் தேன் திஸ் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் இந்த கேண்டில்ஸை பாருங்க. இந்த கேண்டில்ஸ்ல லெஃப்ட் ஒன்னா ரைட் ஒன்னா விச் இஸ் மோர் புல்லிஷ்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபைன், ஓகே. இப்போ பாஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு திடீர்னு செல்லர்ஸோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அதே இந்த கேண்டில் பாருங்க, இந்த கேண்டிலோட ஓப்பன் இங்கே இல்லையா, இங்கே ஓப்பன் ஆகி இது வரைக்கும் கீழே போயிருக்கு. கீழே போயிட்டு இங்கே வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து பையர்ஸ் டேக் ஓவர் பண்ணி ஸ்டாக்கோட ப்ரைஸை மேலே கொண்டு போய் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ இது கிரீன் கேண்டில், இது ரெட் கேண்டிலாக இருந்தால் கூட என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேண்டில் தான் மோர் புல்லிஷ் தேன் திஸ் கேண்டில். ஏன்னா கிளியராக பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீக்கில் உங்களுக்கு கிளியராக பார்க்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற வீக்கில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி ப்ரைஸை வந்து கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த வீக்கில் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க, இந்த வீக்கில் பையர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க.
ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் கிளியர். இப்படி தான் நீங்க ஒரு கேண்டில அனலைஸ் பண்ணணும். பார் பை பாரா அனலைஸ் பண்ணணும். ஒரு கேண்டில்ஸும் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட ஹோம்வொர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூ சார்ட் ஓப்பன் பண்ணுங்க. இல்ல உங்களோட புரோக்கர் சார்ட் ஓப்பன் பண்ணுங்க. எந்த ஸ்டாக் நேம் வேணா செலக்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டாக்ல ஒவ்வொரு கேண்டிலையும் அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் வென் யூ ஆர் அனலைஸ் இட் இன் எ டெய்லி கேண்டில். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே டெய்லி கேண்டில் பாருங்க. டெய்லி கேண்டில்ஸ் ஆர் less volatile and it gives much more details than the 1 minute 2 minute 5 minute candles. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத விட டெய்லி கேண்டில்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. கிராஜுவலா நீங்க ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸ் போய் பார்க்கலாம். பட் வாட் எவர் டைம் ஃப்ரேம் யூ சி, கேண்டில்ஸோட சைக்காலஜி இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றியும், புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன்ஸையும், கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸையும், பியரிஷ் ரிவர்சல் அண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன் பற்றியெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக போயிடும். நீங்கள் ஈஸியாக ட்ரேட் எடுக்கிறதுக்கும் ப்ரைஸ் சார்ட்டை அனலைசிஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன் யூ ஆல். பர்சனலாக நானே எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். டில் தென் பை ஃப்ரம் சூப்பர் ட்ரேடர்.